அதாவது இவ்வளவு மோசமா மின்வெட்டு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று ராத்திரி பூரா மின்வெட்டு. எப்ப மின்சாரம் வருது எப்ப போகுதுன்னே தெரியல. திடீர்னு வருது, திடீர்னு போகுது. போறது ரொம்ப நேரம் இல்லாம போகுது, வர்றது கொஞ்ச நேரம் வருது. இப்படி 2 நாளா ரொம்ப படாத பாடுபட்டோம். இந்த மின்வெட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழ்நாடு ரொம்ப, ஏன்னா மின்சாரம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமா சொல்லுங்க? இப்ப இங்க கரண்ட் இதெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு வச்சுங்க, 5 நிமிஷம் உட்காருவீங்களா? கரண்ட் வரட்டும்னா ஆசு பூசுன்னு எல்லாம் எழுச்சி வெளியே போயிருவீங்க. நம்மளால 5 நிமிஷம், அரை மணி நேரம் கூட மின்சாரம் இல்லாமல் நம்மால் இங்க இருக்க முடியாது. ஆனால் மின்வெட்டு என்பது ஒரு கடுமையான பிரச்சனையாக தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற முறையில் ஆங்காங்கே போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவசரமான பிரச்சனை என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்து 30 நாள் தான் ஆக்குறது என்றெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மின்சாரம் போன்ற அத்தியாவசியமான பிரச்சனைகள் வருகிற போது மிக அவசர உணர்வோடு தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோடு சேர்த்து குற்றாலத்துக்காக ஒரு கோரிக்கை என்னன்னா, ஏன் அப்படி கரண்ட் போகுதுன்னு கேட்டேன். இங்க மரம் இருக்குது, மழை இருக்குது, மரம் இருக்குது, எல்லாம் காத்து ரொம்ப வேகமா வீசுது, இதெல்லாம் சேர்ந்து கம்பியில உரசி அப்புறம் கட்டாயிடுதுன்ற மாதிரிலாம் பல்வேறு காரணங்களை இங்க இருக்கவங்க எல்லாம் தெரிவிச்சாங்க. இப்ப சென்னையில எல்லாம் மேல கரண்ட் போற வேலையே கிடையாது. சென்னையில எங்கேயாவது கரண்ட் கம்பத்தை பாத்துருக்கீங்களா? சென்னையில கரண்ட் கம்பமே இருக்காது, எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல போகுது. கேபிள் எல்லாம் கேபிள் ஏற்கனவே மேலதான் போயிட்டு இருந்தது. இது மாதிரி புயல் வருது, வெள்ளம் வருது, காத்தடிக்குது, உழுது, மின்சாரம் கட்டாயி போகுது, விபத்து ஏற்படுது போன்ற பல்வேறு காரணங்களினால் இப்போது அநேகமாக மின் இணைப்பு என்பது அண்டர் கிரவுண்ட்ல தான் போயிட்டு இருக்கு, கேபிள்ல. அதனால குற்றாலம் போன்ற முக்கியமான சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சுற்றுலா மையத்தில் இந்த மேல கரண்ட் கம்பத்துல மேல போற கரண்ட் பூரா அண்டர் கிரவுண்ட்ல கேபிள்ல போடுறதுக்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த மின்வெட்டு பிரச்சனை என்பது வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக மாறும். அவர்கள் இங்கே ஒரு சில நாட்கள், ஓரிரு நாட்கள் மகிழ்ச்சியாக பொழியை கழிக்கலாம் என்றுதான் மக்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து மாநிலத்துடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வருகிறார். வரக்கூடிய மக்கள் சுற்றுலா மையத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான முறையில் அவர்களை பொழியை கழிப்பதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு. அந்த வகையில் குற்றாலத்தில் இந்த மின் இணைப்பு அனைத்தையும் அண்டர் கிரவுண்டிலே கேபிள் மூலமாக மின் இணைப்பை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.